நீ எதா இருந்தாலும் உன்னை கேளு. உன் தவப்ப சொத்து உனக்கு வேணுங்கிற. கருப்பசாமி உத்தரவிட்டு 10 மாசத்துல அதை மீட்டு கொடுத்துறேன். இப்போ உன் பணம் எனக்கு வேணாம். அந்த 50,000 என் குழந்தை கால் ஊனமுட்டுற குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, கை கால் ஊனமா இருக்குது இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு 50,000 கொடுத்து வயிறாறு சாப்பாடு போட சொல்லிடுறியா? சத்தியம் வேணா. கருப்பசாமி உத்தரவிட்டு 9 மாசத்துல உன் சொத்தை மீட்டு கொடுத்துறேன். இது இங்கிட்ட எப்ப வந்த? இங்க இன்னைக்கு வந்த உடனே முடியுமா? நீ வந்த உடனே நான் எப்படி பண்ண முடியும்? நல்ல நன்மையா தீமையான பார்க்கணும். நன்மைன்னா நான் அதை விஷயத்துல தலையிட மாட்டேன், தீமைன்னா நான் அதை வெளியே கொண்டு வந்துடுறேன். லைன்ல போட்டு அப்படியே போகப்பா. குறுக்க போகக்கூடாது, அப்படியே சுத்திடாங்க. இந்த பக்கம் வாங்க, மழை போடுறீங்க, போட்டுட்டு போங்க. முடியாது மாலை பிடிக்க உட்காருங்க. உட்காருங்க போயிட்டு மாலை போடுங்க. உட்காருங்க. கருப்பசாமி என்னுடைய வாக்கு மூலம் அங்க ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கிரக சூழ்நிலையா கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க தாயே. ஆனா கருப்பசாமி நான் மாத்தி அமைக்கிறேன் தாயே. உன்னுடைய சொத்தை உனக்கு மீட்டு அமைச்சு கொடுத்துறேன். மீட்டு அமைச்சு உன்னுடைய சொத்து மதிப்பீடு அப்படின்னு பார்த்தலாம் 1 to 2 கோடி வரணும். ஏன் இப்போ லவத்து கேட்குறாங்கல்ல, இன்னொன்று லாட்டரியில் அடிக்கிற மாதிரி 1க்கு டபுளாக அடிக்கும். கருப்பசாமி கருப்பசாமி அந்த சொத்து உனக்கு வேணுமா விற்கலாமா? அதான் நீ எதா இருந்தாலும் உன்னை கேளு. உன் தவப்ப சொத்து உனக்கு வேணுங்கிற. கருப்பசாமி உத்தரவிட்டு 10 மாசத்துல அதை மீட்டு கொடுத்துறேன். நீ ஏற்கனவே எப்போ இப்போ உன் குறி எடுத்தது இப்போதானே. இப்போ வந்த உடனே நாளைக்கு நான் சொல்லிட்டேன் பொய்க்கார அவர் தான் நான் ஆராய்ஞ்சு பார்க்கணுமில்ல. உங்கள் அட்டுமணியில் என்ன குளறுபடி எந்த பக்கம் நீதி இருக்குதுன்னு நான் பார்க்கணுமில்ல. நீ எடுத்த உடனே என் புள்ள வருது, நீ கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாத வருதுன்னு நான் எடுத்து சொல்ல முடியாது. கடைசியாக நான் பொய்க்கார ஆகக்கூடாது, புரியுதா? உன் பக்கம் உண்மை இருந்தா கோர்ட்டேறி உனக்கு சாதகமாக நான் சாட்சி சொல்கிறேன்.
புரியுதா? நீதி எங்க இருக்குது அந்த இடத்துல நம்ம மாளிகை வர கருப்பாய் உத்தரவிட்டு உன் கூட நிக்கிறதாயே. உனக்கு எந்த ஒரு குளர்வு இல்லாத இந்த மாளிகை வர கருப்பாய் சுத்தி சுத்தி ஏமாத்துறாங்க. இன்னைக்கு எல்லாம் நான் ஒரு நடுத்தருவுல நிக்கிறேன், எனக்குன்னு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. அதனால கருப்பசாமி, நீ தாய்க்கு தாயாவும் தகப்பனுக்கு தகப்பனாவும் உன்னை நம்பி வந்திருக்கிறேன், நீ எனக்கு நல்லபடியா வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். கருப்பசாமி 10 மாசத்துல அந்த சொத்தை மீட்டு கொடுத்துறேன். மீட்டு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? நீ 1 ரூபா சொத்து வருது, நீ என்ன பூஜைக்குது? கருப்பசாமி 2 கடை வெட்டிடுறியா? 2 கடை வெட்டி என் மக்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் போடணும், வயிறார போடணும், எடுத்துட்டு போகக்கூடாது. ஏன்னா எல்லாம் வெட்டி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இல்லை சொந்தக்காரனை கூப்பிட்டு பாட்டில் கொடுத்து இங்கேயே சாப்பிட வைக்கிறாங்க, அது இருக்கக்கூடாது. என் ஜனங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறியா? சத்தியம் பண்ணு. கருப்பசாமி உத்தரவிட்டு 10 மாசத்துல உன் சொத்தை உனக்கு மீட்டு கொடுத்துறேன். உனக்கு எந்த ஒரு குளர்வும் இல்லாத நான் மாளிகை ஒரு கருப்பை உன் கூட நிற்கிறதாயே, இது சத்தியம். போ, தைரியமா போ. புரியுதா? அம்மாவாசைக்கு ஒருக்கா என் மண்ணை மிதிச்சுட்டு போதையே, நான் பார்த்துக்கிறேன். போய் வா, இப்படியே வா, அம்மா இப்படியே வாங்க. வருமானம் இதுக்கு மேல பெருக்கி கொடுத்துறேன். உன்னுடைய குளறுபடி அப்படின்னு பார்த்தாலும் மன உடைச்சல் இப்பதான் இறங்கி வச்சிருக்கிறேன். புரியுதா? இதுக்கு மேல மன தைரியத்தை கொடுத்துறதாயே. வருமானத்தை வலியுறுத்து, எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத, எந்த ஒரு பங்கச்சொல் இல்லாத, புரியுதா, எந்த ஒரு போக்குவரத்துலையும் உயிர் ஆகாத அளவுக்கு இந்த மாளிகை வர கருப்பை உத்தரவிட்டு நான் உன்னை காத்து வலியுறுத்துறேன். அதே மாதிரி கணவன் அப்படின்னு பார்த்தாலும் சில நேரம் நல்லா இருப்பாரு, சில நேரம் கோவப்படுவார். திடீர்னு உடல்நிலை கெட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணியிருந்தாயே, எந்த ஒரு பாதிப்பு இல்லாத, உயிர் சேதம் இல்லாத தொழில் மேம்படுத்தி கருப்பசாமி காப்பாற்ற. புரியுதா? தைரியமா போ. பேச நேரிட்டு வந்தியாப்பா, பார்த்து உஷாராரு, திருப்பி ஏற சூழ்நிலை இருக்குது. போ, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். ரெடியா இருந்தது அப்படியே பாருங்க. சரி, அப்படியா? கருப்பசாமி தேனி தேனியா? தேனியிலிருந்து யாராவது வந்திருக்கீங்க? கருப்பசாமி 1, கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. திருமணத்தை கேட்க வந்திருக்கீங்க. தேனியிலிருந்து யாரும் வந்திருக்கீங்க? தேனியா? ஒசூர். கருப்பசாமி 1, கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. பணம் மாட்டிட்டு இருக்குதுன்னு கேட்க வந்திருக்காங்கய்யா. பணம் மாட்டிட்டு இருக்குன்னு ஒசூர்ல இருந்து யாராச்சும் கேட்க வந்திருக்கீங்களாப்பா? பணம் மாட்டிங்கன்னா ஒசூர்ல இருந்து யாராச்சும்? அம்மா ஒசூரா நீங்க? சரி, விளக்கம். கருப்பசாமி தெங்கினி கோட்டா. ரெண்டு பேர் தெங்கினி கோட்டாவா? கருப்பசாமி தொழில் இல்லை அப்படின்னு கேட்க வந்தது யாரு? தொட்டுக்க முடியாது. உட்காரியா, அழைக்கிறியா? நீ எங்கிட்ட உட்காரு. இந்த பக்கம் வந்துருங்க, உங்களுக்கு மறுபடியும் அழைப்பு வரும். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாரங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் எல்லாம் நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி மனசுல நிம்மதி இல்லை. இன்னைக்கு வாங்கின இடத்துலயும் இப்ப பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி இன்னைக்கு கிரக சூழ்நிலை அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் தாமதாயிட்டு இருக்கியா. இன்னைக்கு நீ பண்ண தான தர்மத்தால தான் இன்னைக்கு உனக்கு எந்த ஒரு உடல்நல சரியில்லாத கடன் பிரச்சனையில கொண்டு போய் விட்டுட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி உயிர் சேதம் வராது. இன்னைக்கு தொழில் தடைபட்டு போவோம். தடைபட்டு போனாலும் கருப்பசாமி தொழில் மேம்படுத்துறேன். இது வரைக்கும் இந்த ஒரு 5 மாசம் 6 மாசமா தொழில் இல்லாததை நான் ஒட்டுக்கா மேம்படுத்துறேன். வருமானத்தையும் வலியுறுத்துறேன். மனம் நிம்மதியை கொடுக்குறேன். ஏங்க 2 மணி 3 மணி ஏந்திரிச்சுக்கிறியா, உட்காந்துக்கிறியா? தூக்கம் வரல, எப்படி பொழைக்கிறது, எப்படி மக்களை கரை சேர்த்துறது?
அப்படின்னு மன நிம்மதி இல்லாத மன குழப்பத்துல இருக்கிற கருப்பசாமி உத்தரவிட்டு நீ உயிர் சேதம் வர்றத இந்த சூழ்நிலையில் கொண்டு போற. நீ எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் நான் கட்டி கொடுத்துறேன். உனக்கு எந்த ஒரு குளறுபடி ஆகாது. நல்லபடியா வருமானத்தை வலுவத்தரேன். புரியுதா? எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மக்களுக்கு வாரிசு குறைபாடு அதையும் நான் அமைச்சு தரேன். புரியுதா? மன நிம்மதியை கொடுத்து கருப்பசாமி கூட வரையா உன் சொப்பனத்திலையும் இந்த கருப்பசாமி சுருட்டு வாசனையோட வெள்ளை குதிரையோட வெட்டருவாவோட முட்டை கண்ணோட வெள்ளை உன் கட்டு உனைக்கு நான் வந்து சொப்பனத்துல நிற்பேன். உனக்குன்னு யாரு தீமை நினைச்சாலும் கருப்பன் கூட நிக்கிறியா? உனக்கு நல்லபடியா ஒளிவத்து இந்த கருப்பசாமி காக்கறியா? இந்தா இது வெற்றி மேல, இதுக்கு மேல உனக்கு வெற்றி கணியடியா 100 ரூபா எடு. உனக்கு தொழில் இல்லை, இந்த சித்திரைக்கு மேல தொழில் மேம்படுத்த நான் அமைச்சு தரேன். எல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கு போட்டியா இருப்பாங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா அமைச்சு தரேன். அது கொஞ்சம் பொறுமையா இரு, அது கிடைக்கும். கொஞ்சம்லாம் ஆளாளுக்கு அதை நான் பார்த்து உனக்கு அமைச்சு தரேன். சரி. பெருந்துறை. பெருந்துறைப்பா. கருப்பசாமி ஒண்ணு. பெருந்துறையில இருந்து வந்திருக்கீங்களாப்பா? பெருந்துறை. பெருந்துறைப்பா. பெருந்துறையில இருந்து வந்திருக்கீங்களா? பெருந்துறைப்பா. கருப்பசாமி ஒண்ணு, கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. சரி. கருப்பசாமி பெங்களூர். பெங்களூர் வராங்க சாமி. எத்தனை பேர் இருந்தாலும் பெங்களூர் வாங்க. லைனா இல்லைங்கண்ணா, லைனா இல்லைங்க. பாதி பேர் தான் இல்லைம்மா. அம்மா இந்த பக்கம் வாரம் வாங்கம்மா. அம்மா வாரமா நில்லுங்கம்மா. இங்கே நில்லுங்க. யார் வாக்கு வருதோ அவங்க நிற்பீங்க. இந்த பக்கமே நில்லுங்கம்மா. இந்த பக்கம் வாங்கம்மா. சரி. வாரமா சொல்லியா? வாரமா நில்லாம். கருப்பசாமி பல வியாபாரம். யாரு இதுல பல வியாபாரம் யாருப்பா பண்றது? பல வியாபாரம் நீங்களா? ஒரு ஆளு. அதே மாதிரி கருப்பசாமி பூஜேரி பூஜை பண்றது. பூசாரி யாருங்கப்பா? பூஜை பண்ற சாமிக்கு பூஜை பண்றது. கல்யாணம் ஆவல சாமிக்கு பூஜை பண்றவங்க யாரு? இது இல்லப்பா. கருப்பசாமி இன்னொருத்தர் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கணும். நீ யாருப்பா? அது போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கணும் உங்களுக்கானா? நில்லுங்க. சொன்னீங்க தவிர மீதி பேர் போய் நீங்க நில்லுங்க. மீதி ஆளு போய் உட்காந்துக்கோங்கப்பா. சொன்னீங்க மட்டும் நில்லுங்க. உத்தரவிட்டு நீங்க பங்கச்சொல்லும் ஆயிட்டு இருக்குது. ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க பல குளறுபடியில் இருக்குது. நீ பைத்தியக்கார வேஷம்ல போட்டுட்டு இருக்கிற. என்ன ஏன் உனக்கு புத்தியா ஒரு நிலை இல்லையே? ஏன்னா கன்னட கொத்தா? அப்புறம் என்ன வாய் பேச மாட்டேங்கிற? ஆமாண்ணா ஆமா, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு மீண்டும் கொண்டு வந்துடலாமா? 2 பேரும் அடிபட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ற? கத்தி எடுத்து கூட சண்டை ஓட்டாங்க. அதை நான் சேர்த்து வைக்கிறேன். அதுக்கு தானே வந்தீங்க. கருப்பசாமி நானும் அதுக்கு தான் நிக்க வச்சேன். புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வருமானம் வந்து வீடு போய் சேரலை. துட்டு எல்லாம் கொட்டா நீனும் நீ துட்டு அப்புறம் நீ வாய் திறந்து பேச மாட்டேங்கிறியா? ನೀನೇನು ಹುಚ್ಚ ನೀನು? ಇಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರ್ತಿಲ್ಲ ಮತ್ತೆ ನೀನು ಹುಚ್ಚಾಗನೇ ಇರ್ತಿ ನೀನು. பைத்தியக்காரனா நீ? நல்லா தானே வாய் பேசணும். பேசு. நல்லா பேசுறா.
அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வருமான கட்டுமணிக்கு கொடுக்க முடியல, தேவையில்லாத மன சங்கட்டம். புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன், தொழில் மேம்படுத்திடுறேன், கணவன் மனைவி ஒன்றுபடுத்திடுறேன். எனக்கு என்ன பண்ணி தர? பேரம் பேத்தி எடுக்கணும், அது கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் சேர்த்து வைக்கிறேன். புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் தாழ்ந்து போக மாட்டேங்கிற. நீ நம்ப எதையுமே கண்டுக்கவும் மாட்டேங்கிறிய. இதுக்கு மேலையா 2 திருமண வாழ்க்கை வந்திருக்கணும், நல்லா நினைச்சு பாருங்க. புரியுதா? அதனால கருப்பசாமி உன்னோட குளறுபடியை தீர்த்து இருக்காது. புரியுதா? இன்னைக்கு அங்கிட்ட இங்கிட்டு சட்டி பானையை தூக்கிட்டு தான் இருக்கணும். அதனால கருப்பசாமி ஒரு இடத்துல நிரந்தரமா உட்கார வச்சிடறேன், வருமானத்தை வழிவத்துறேன், கணவன் மனையும் ஒன்றுபடுத்துறேன். ஒன்றுபடுத்திட்டா எனக்கு என்ன பண்ற? நீ வேற நீ ஜதிக்கு துட்டு இல்ல, நீ பாரே படுவா, நீ உங்ககிட்ட பணம் காசு இல்ல, நம்ப ஏழை. அதனால கருப்பசாமி கணவன் மனையும் ஒன்றுபடுத்திட்டா எனக்கு 3 புல்லு 9 மாலை வாங்கி கழுத்துல போடுறியா? கத்தி பண்ண நீங்க 2 பேரும் சாச்சியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 3 மாசத்துல கணவன் மணி ஒன்றுபடுத்தாரு. கையை திருப்பு தாயே, வீட்டு சத்தியம் யார் போலாம். இது பேர் போய் உட்காருங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உட்காருது. உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு மன வேதனை தாங்க முடியல. அதே மாதிரி கருப்பசாமி மன உடைச்சல். இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு அமைச்சு கொடுத்தோம் கருப்பசாமி. இப்ப ரொம்ப சீக்கிரம் முடிச்சு கொடுக்க சொல்றாங்க. அதனால கருப்பசாமி முடிச்சு அதை சீக்கிரம் கூடி சீக்கிரம் ஆட்கள் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் தடைகள் இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த ஆட்களை அமைச்சு அதை சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி இது எனக்கு இன்னொரு தொழில் நல்லபடியா ஒன்று அமைச்சு தரணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கருப்பம் உத்தரவிட்டு அதையும் அமைச்சு தரேன், அதை அமைச்சு தரேன். இப்ப ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இதுவும் முடியிற கண்டிஷன். கரெக்டா ஆட்கள் வரல. ஆனா கருப்பம் உத்தரவிட்டு அதை ஆட்களை அமைச்சு இன்னொரு 60 நாள்ல அதை முடிச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி அதுக்குள்ள நான் ஆட்களை அமைச்சு தரேன். அதான் சொல்றேன், இங்க ஆட்கள் இல்ல, தடையா இருக்குது. அதனால கருப்பசாமி இப்ப 4 இடத்துல என் குழந்தையும் மாறிட்டு இருக்கிறான், எங்கடா ஆள் கிடைக்கும் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிறேன் அப்படி. அதனால கருப்பம் உத்தரவிட்டு மாத்தி உட்கார வச்சிடறேன். அந்த ஆர்டர் முடிஞ்ச உடனே அடுத்தது ஆர்டர் ரெடியா அமைச்சிருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி குடுக்கல் வாங்கலும் கொஞ்சம் குறைபாட்டுல இருக்குது. புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த குறைபாடையும் தீர்த்தறேன். புரியுதா? இன்னைக்கு எல்லாம் வர்ற சூழ்நிலை அதை கொஞ்சம் தடைப்பட்டு போகுது. புரியுதா? அதனால கருப்பசாமி எந்த ஒரு குளறுபடி இல்லாத வழிவகுத்துறேன். கருப்பசாமி நான் அமைச்சிட்டேன். புரியுதா? அது யாரு எதை சொன்னாலும் அங்க மாத்தி அமைக்கிற ஒரு சூழ்நிலையும் வருது. புரியுதா? இருந்தாலும் உங்ககிட்ட நல்ல வார்த்தையை பேசுறாங்க, கொஞ்சம் வெளியில ஒரு மாதிரி சொல்லி மன சங்கடத்தை உண்டாக்குறாங்க. அதனால கருப்பசாமி உனக்கு தொழில் இதை பார்க்க நேரம் சரியா இருக்கும். இந்த குழந்தைய இங்கிட்ட அழைச்சிட்டு வந்தேன். சரி, விலகத்தை சொல்லியா? கருப்பசாமி அது எதுவும் இல்லை தாயே, சத பிடிப்பு தான். புரியுதா? அதனால நீ உறக்கத்துல அந்த மாதிரி ஆவறது, அதெல்லாம் எதுவும் பயந்துக்க வேண்டாம். அதான் சொல்றேன், இன்னைக்கு சதா கொஞ்சம் இதில் இருக்குது, நலக்கத்தில் இருக்குது. அதனால எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் காப்பாத்துறேன். கருப்பசாமி அதை நான் மாற்றி அனுப்பிக்கிறேன். அது எந்த ஒரு குளறுபடியாக இருந்தாலும் கருப்பசாமி அதை நான் கூட வரேன். புரியுதா? நான் வரேன், வழிவகுத்து கொடுக்குறேன். சரி. கருப்பசாமி கை நீட்டுமா? சாமி அவங்களுக்கு பழம் கொடுங்க. விளக்கம் அப்படியா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வரங்க சாமி. எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க போய் திருவண்ணாமலை வாங்க.
தொட்டு கும்பிட்டு ஒரு லைனா இல்லைங்கப்பா. தொட்டு கும்பிடுங்க, படி தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிட்டு ஒரு லைனா இல்லைங்க. லைனா இல்லைங்கம்மா. கருப்பசாமி புத்தர் பாக்கியத்தை கேட்க வந்திருக்கணும். இன்னொன்னு பிரச்சனை, வண்டி வாகனம் பிரச்சனை. குழந்தை பாக்கியத்துக்கு யாரு கேட்க வந்தது? யாருக்கு நீங்களா? புத்தர் பாக்கியத்தை கேட்க வந்தது? குழந்தை பாக்கியத்துக்கா? வண்டிக்கா? குழந்தை பாக்கியத்துக்கு யாருப்பா கேட்க வந்தது? கிளம்பணும். கூப்பிடுவாங்க, மறுபடியும் உட்காருங்க. மறுபடியும் கூப்பிடுவாங்க. தொட்டு வையா, தொட்டுக்கு முட்டவா, இங்க உட்காருங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலா இருந்தேன். கருப்பசாமி உத்தரவு விட்டு இன்னைக்கு தொழில் எல்லாம் கெட்டு போச்சு, வருமானம் இல்லை, மனம் உடைச்சலா இருக்குது. ஆனா கருப்பசாமி என்னன்னு எனக்கு தீர்வு தெரியல அப்படின்னு என் மண்ணை மிதிச்சேன். கருப்பசாமி உத்தரவு விட்டு இன்னைக்கு பல குளறுபடி, பழசு மன நிம்மதி இல்லாத பல போட்டிகள் உன்னை மாட்ட விடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த போட்டியா இருந்தாலும் கருப்பசாமி அதை நான் மாற்றி அமைச்சிட்டேன். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு தடையா இருந்தது, அதையும் நான் மாற்றி அமைச்சிட்டேன். இன்னைக்கு வண்டி வாகனம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. கருப்பசாமி நான் நல்லபடியா உனக்கு மீட்டு கொடுக்குறேன், கொஞ்சம் தாமதம் ஆகும் அப்படின்னு. வண்டி வந்துருச்சா? கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதியா. கருப்பசாமி நீ அப்படின்னு பார்த்தாலும் ஒரு 4 பேருக்கு நன்மை செய்யற அளவுக்கு நான் உனக்கு வழிவகுக்கிறேன், புரியுதா? தூங்கி வந்துருச்சா ஒரு 10 பேர் உங்க அட்டுமனைகிட்ட வந்து நிக்கிற அளவுக்கு, நீங்க 4 பேர்த்துக்கு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு இந்த கருப்பசாமி கூட நிற்கிறேன், புரியுதா? எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடைபாடு இல்லாத தொழில் மேம்படுத்தி வருமானத்தை வலியுறுத்து, எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தா எதிரிகள் எல்லாம் விரட்டிடுறேன், புரியுதா? யார் எதிரியா இருந்தாலும் அவனெல்லாம் விரட்டி ஒதுக்கி வச்சிருவேன். இதுக்கு மேல கருப்பசாமி நீ நினைக்கிறத நிறைவேற்றி கொடுக்குறேன். கருப்பசாமி இப்பதானே வண்டி வெளியே எடுத்துட்டு இருக்கிறேன், உடனே அப்படியே கொஞ்சம் பொறுமையாரு. கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த 20 லட்சத்தையும் மீட்டு கொடுத்துறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு 6 மாசத்துல உன் பொருளாதாரம் உன் மனம் உன்னை தேடி வரும், சத்தியம். வா, நீ அவனை ஏதோ மிரட்டுறதோ தந்திரமா காய்ப்பிக்கணும், புரியுதா? நீ அகலக்கால வச்சுனா ஏமாத்தி விடுவான், டேய் நீ என்ன பண்றான்டுவான். கொஞ்சம் தாமதமா வழி வைத்து கொடு. கருப்பசாமி கூட நிக்கிறேன், அங்க வராத பணம் அது, புரியுதா? கிணத்துல போட்ட கல்லு இப்போ உன் வண்டி நீ வரும்னு நினைச்சியா? இங்க வந்துட்டு போனா உன் வண்டியா? நான் என்ன சொன்னேன், அவனை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி விடண்டான்னு. இப்ப எங்க இருக்கிறான்? தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி கொடுத்துட்டேன், மீட்டு கொடுத்துட்டேன். ஆனா கருப்பசாமி இப்பயும் அந்த பணத்துக்கு நீ தந்திரமா போனேன்னா நான் வாங்கி தருவேன். நீ எதிர்த்த அப்படின்னா அது கிடைக்காது, உஷாரா பொறுமையாக கருப்பசாமி நான் அமைச்சுட்டேன். நீ எனக்கு 1 ரூபா தராத, புரியுதா? நீ எனக்கு ஏதோ வேற ஏதோ 10 ரூபாய் என் கைக்கு தராது, புரியுதா? போய் வா, நான் பார்த்துக்கிறேன். போ, இதுக்கு மேலே உனக்கு தொழில் மேம்படுத்துறேன். தூங்கி எழுந்திரிச்சா 10 பேர் உனக்கு வாசல் விட பஞ்சாயத்துக்குன்னு வருவாங்க. அந்த வகையில நான் உன்னை வளர்த்து விடுறேன், போய் வா. சரி, விலகத்தை சொல்லியா? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரிங்கப்பா. கிருஷ்ணகிரிங்களா? வரசன்னு ஒரு பொருள் கொடுத்தா யாருக்கு உடல் நலம் சரியில்லை? கருப்பசாமி யார் திருமணத்தை கேட்க வந்திருக்கணுமே? பேசாம இருங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு மன சங்கட்டம், புரியுதா? உன் கட்டுமனை சுத்தி உன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்டீங்க பல போட்டியில இருக்கிறாங்க, புரியுதா? எப்படா உன மொண்டி கட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உனக்கு பெருமாள் அப்படின்னு பார்த்தா துணை வராது. யாரு பூஜை பண்றது?
ஏன் விட்ட? அவன் எதா இருந்தாலும் பெருமாள் தான் இப்போ உன் கூட துணையா வர்றாரு. புரியுதா? உன் கட்டு மணிக்கும் இன்னைக்கு ஆஞ்சநேயர் அப்படின்னு பார்த்தாலும் உன் வீட்டை சுத்தி வந்துட்டு இருக்கிறாரு. புரியுதா? அதனால கருப்புசாமி யார் எதோ தீமை நினைச்சாலும் கருப்பை நான் விட மாட்டியா. உன்னுடைய மனம் உடைச்சல இன்னைக்கு நான் மனம் உடைச்சல் இருக்கிற சிக்கலை நான் வெளியே கொண்டு வந்தேன். மன நிம்மதியை கொடுத்துட்றேன். நிலத்தை ஃபர்ஸ்ட் உடம்பு சரி பண்ணலாமா நிலத்தை ஒண்ணுதான் கேட்கணும். அப்புறம் ரெண்டையும் சொல்லிட்டு கருப்புசாமி பொய் சொல்லிட்டாண்டா, எதுவும் நடக்கல, நீ அங்கிட்டு போய் என்ன ஏசக்கூடாது. புரியுதா? இன்னைக்கு உன்னுடைய மனம் உடைச்சல் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறீங்க. இன்னைக்கு ஒரு கையும் காலும் முகமே எடுத்துட்டு போயிருக்கீங்க. போச்சா இல்லையா? அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு சொத்து வேணுமா உடல் நலம் வேணும். உடல் இருந்தா தானே உன் சொத்தை மீட்க முடியும். நீ மொண்டி கட்டு போட்டா என்ன பண்ணுவான்? ஊராம் பங்காளி தான் உன் சொத்தை ஏமாத்திட்டு போவான். புரியுதா? ஆனா கருப்பசாமி யாரு? டைலராரு? அதான் யாருன்னு கேட்டேன். அவன் ஒரு ஆளு தெரியுது. அவன் உனக்கு கூட்டாளியா இருக்கிறானே. உன்னை பேசிட்டு இருந்தியா இல்லையா? அததான் சொல்ற, நீ பேசணியா இல்லையா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு யாருக்கிட்டையும் எதையும் வச்சுக்க வேண்டாம். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி நீயும் வந்து ஒரு இடத்துல காதுக்கு கடுக்கம் போட்டு தலைப்பாக்கு வாய் நிறைய வெத்தலையோடு இருந்தவங்க போய் ஒரு பூசை போட்டு வந்தீங்களே, போட்டு வந்தல, போட்டு வந்ததுனால தான் உனக்கு இந்த பிரச்சனையே. இன்னைக்கு 5 லட்சம் செலவு பண்ணல, அது வந்து திருப்பி ஒன்னையே அடிச்சிருச்சு. அதனால கருப்பசாமி இதுக்கு மேல எந்த ஒரு குளறுபடியும் வராது. புரியுதா? வருமானத்தை வலியுறுத்துறேன், மன நிம்மதியை கொடுத்துறேன். மக்கமாறு அப்படின்னு பார்த்தா திருவணியில் இருக்கணும். இன்னைக்கு திருவணியில் இருக்கணும். கருப்பசாமி உத்தரவிட்டு ஒரு பட்டியா அடைச்சி வச்சிடறேன். எல்லாம் ஒன்றுபடுத்திடுறேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத, மன சிக்கல் இல்லாத பல போட்டிகள். புரியுதா? இந்த போட்டியிலிருந்து மீட்டு வலியுறுத்தி கொடுத்துறேன். புரியுதா? கருப்பசாமி ஒன்றுபடுத்திடுறேன். அதுக்கு மீறி கருப்பசாமி உன் சொத்தை யாரும் தொடாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? இன்னொரு 3 மாசம் பொறுமையாரு. உன்னுடைய கிரக சூழ்நிலை முடியுது. சர்ப்பம் ஒன்று அடிச்சது யாரு? பாம்பு. யாரு அடிச்சது? நீயும் ஒண்ணு கை தீண்டிருக்கிறிய, எதுக்கு தேடினா? நீ அதை அடிச்சு அது ஒன்னு அடிச்சு பிடிச்சு. அதனால கருப்பசாமி அன்னையிலிருந்தா உனக்கு மனக்கவலை. உனக்கு சொல்லுவாங்கல்ல 7.5 பிடிச்சிருச்சு. அந்த 7.5 இப்ப நீங்குது. கருப்பு உத்தரவிட்டு அதை வந்து வெளியே கொண்டு வந்துடுறேன். மன தைரியத்தை கொடுத்து உன்னோட பிரச்சனையை தீர்த்து கொடுத்துறேன். உன் சொத்து பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறேன். முடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? என்னால முடிஞ்சது நான் செய்யறேன் சாமி. என்ன சொல்லு? 50,000 வச்சிருக்கேன் சாமி. 50,000 உன் பணம் எனக்கு வேணாம். அந்த 50,000 என் குழந்தை கால் ஊனமுற்ற குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, கை கால் ஊனமா இருக்குது இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு 50,000 கொடுத்து வயிறாறு சாப்பாடு போட சொல்லிடுறியா? சத்தியம் வேணா? கருப்பசாமி உத்தரவிட்டு 9 மாசத்துல உன் சொத்தை மீட்டு கொடுத்துறேன். இது சத்தியம். ஆனா குழந்தைங்களை ஏமாத்த கூடாது. ஓ, நான் இதுல இருந்து உன் பிரச்சனைய குளறுபடி இல்லாத வழிவத்தறேன். அந்த சொத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வச்சேன். புரியுதா? போய் வா. அந்த 50,000 என்னடான்னு மனசு அங்க போய் மாறின திருப்பி நான் குளறுபடியை கொண்டு வந்துடுவேன். புரியுதா? அங்க இருக்கிறாங்கல்ல கால் ஊனமுற்றவங்களையே, அவங்களுக்கு வழிவத்து இங்கிட்டு வாங்க. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி எல்லாம் எதிரி. மீறி போனா அருவாளை தூக்கிட்டு வராங்க. ஆனா கருப்பசாமி எப்ப எனக்கு விமர்சனம் பிறக்கும் எனக்கு தெரியல. எனக்குன்னு ஆதரவு ஒன்றும் ஆள் இல்லை. அதனால கருப்பசாமி எனக்குன்னு நல்ல தீர்ப்பை அமைச்சு தரணும். எனக்குன்னு தேவையில்லாத ஒரு குடுமைய கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன். அதனால கருப்பசாமி இப்ப எத்தனையோ பெரிய செலவும் ஆச்சு. அதனால கருப்பசாமி நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னைக்கு என் மக்கமாரு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா வாங்கி கொடுக்க காசு இல்லை. உண்டா இல்லையா? அதனால கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை ஆராய்ஞ்சேன். இன்னைக்கு போற பக்கமெல்லாம் இந்த மாதிரி குறியாடிக்கிட்டு போய் காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறியே. என்னாட்ட சாமி ஆடிக்கிட்டு போய் பணத்துல செலவு பண்றீங்க. இப்போ உன் சொத்து வந்துச்சா? எவ்வளவு செலவு பண்ண? ஒரு இடத்துல 30,000 பண்றீங்க, இன்னொரு இடத்துல 5,000 பண்ண.
இன்னொரு இடத்துல 10,000 7,000 ஒரு பக்கம் ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு போன்றான். சாமியாடிகிட்ட பணத்தை கொடுத்துட்டேன். அதனால கருப்பசாமி எனக்கு எதுவும் தெரியல. இருந்தாலும் கருப்பசாமி இந்த சேலத்தில் வாக்கு சொல்றாங்க, அங்கிட்டு போனா தீர்வு நிச்சயமா அவனும் மன நிம்மதியா வந்திருக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நீ எனக்கு ஒத்தரவா எனக்கு கொடுக்க வேண்டாம், புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய சொத்தை மீட்டு கொடுத்துறேன். உன்னுடைய சொத்துக்கு உண்டாகி பல எதிரிகள் இருக்கிறாங்க, அவனெல்லாம் விரட்டிடுறேன். புத்தி மாறாட்டம் பண்ணி உன் சொத்தை இருந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வச்சிடறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். இங்கிட்டு எப்போ வந்த? இங்க இன்னைக்கு வந்த உடனே முடியுமா? நீ வந்த உடனே நான் எப்படி பண்ண முடியும்? நான் எது நல்லதா தவறா கெட்டதா நான் ஆராயணும்ல, புரியுதா? உன் பக்கம் நீதி இருந்தா கோர்ட் ஏறி உனக்கு சாதகமா நான் சாட்சி சொல்லுவேன். அததான் சொல்றேன். அந்த உன் பக்கம் நியாயம் அப்படின்னு இருந்தாலும் இந்த கருப்புசாமி நான் கோர்ட் ஏறேன். சாட்சி அப்படின்னு பார்த்தாலும் உன் பக்கம் நீதி இருந்தா நானே ஜட்ஜ்மெண்டா இருந்தா மாத்தி எழுதி கொடுத்தேன். கருப்புசாமி அதை மாத்தி அமைச்சிடுறேன். அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? என்ன சாப்பாடு? எத்தனை கடாயா? 11 கடை வெட்டு. இன்னைக்கு சொத்து அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு 2-3 கோடி ரூபாய் சொத்து வருது. அதான் சொல்றேன், உங்ககிட்ட சேரத்துக்குள்ள இது தானா கை செலவுக்கு வரும், புரியுதா? கருப்பசாமி ஒரு வண்டி வாங்கினத போய் அடி போட்டுருக்கணும். ஆறு நீதான் போய் தொட்டு கொடுப்போம். உன்னை அதையும் திட்டம் போட்டாங்கடா முடிக்கணும்னு. இந்த கருப்பை நான் உடலடா. இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த நீ? இன்னைக்கு தான் வந்திருக்க. பல வட்டம் போன் பண்ணேன், இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. இங்கிட்ட அவனை ஓயாத போனு போட்டா என்ன பண்ணுவான்? அவன் எடுக்க மாட்டான், அவன் போடுற காலில் எடுத்து பேசுவான், புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா வழிவத்துறேன். உன் சொத்தையும் மீட்டு கொடுத்துறேன். உனக்கு எந்த ஒரு குளரும் இல்லை. கருப்பசாமி 15 மாசத்துல முடிச்சு கொடுக்குறேன். தம்பிக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம செல்லாத காசு ஆகி போயிடும். சொத்து செல்லாத காசு ஆகி போயிடும். ஒன்னும் இழப்பாரு. சொத்தை மீட்டா எல்லாம் படுத்திருக்கிறவங்களோட எழுந்திரிச்சிப்பான், புரியுதா? அதை நான் பாத்துக்கிறேன். போ, உன் கூட இன்னைக்கு சொப்பனத்துல நான் வருவேன். ஏந்திரியா போ, நிறக்க உன் கூட வருவேன். போய் வா. அப்படியே போங்க, அப்படியே போங்க. அப்படியே அந்த அம்மா கிட்ட அங்க வாங்கி சொல்லுங்க. சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி கருமந்துரை. கருமந்துரைப்பா. கருமந்துரை. கருமந்துரை. கருப்பசாமி 1. வந்திருக்கீங்களாப்பா? கருப்பசாமி 2. கருமந்துரை. வரேங்க சார். முன்னாடியே உட்காந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கம்மா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தது உட்கார். உன்னுடைய மக்களை பார்த்தாய். உன்னுடைய தொழிலாளங்க இன்னைக்கு கருப்பசாமி எல்லாம் பொருளாதாரம் கெட்டு போச்சு. இன்னைக்கு மன கவலை எல்லாம் இருக்கிற. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு யாருக்கு திருமணம் நடந்தது? காதல் திருமணம். அதனால கருப்பசாமி என்னால மன வேதனை தாங்க முடியல. இருக்கலாமா 2 பேரும் சாவலாமான்னு முடிவு பண்ணிட்டீங்க. போய் தொட்டு கும்பிடுப்போம். என்ன பண்ணலாம்? நான் என்ன சொல்ல, பிரிச்சு கூப்பிட்டு வருதா? அவன் நல்லவனா இருந்தா நான் விட்டுருவேன். தவறு அப்படின்னு தெரிஞ்சா அதை நான் 3 மாசம் வெளியே கொண்டு வந்துடுவேன். இன்னைக்கு இதால நீங்க மன சங்கட்டம். கணவன் மனைவிக்குள்ள எதை பால்டாயில் ஊற்றி சாவலாமா இல்லை கயிறு ஓட்டு சாவலாமான்னு 2 பேரும் தூக்கம் இல்லை, யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க எதெல்லாம் சாவலான்னு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன்னுடைய சொத்து பத்து அப்படின்னு பார்த்தாலும் அதை பார்த்து தான் இன்னைக்கு இந்த பொண்ணை இன்னைக்கு தவறா ஒரு இதை பண்ணிட்டாங்க. அதனால கருப்பசாமி என்ன சொல்லு, என்ன பண்ணலாம்? அங்கிட்ட இருக்கட்டுமா? சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி எனக்கு அவகாசம் வேணும். அவன் நல்லவனா இருந்தா நான் விட்டுருவேன். தவறு அப்படின்னா கருப்பசாமி 49 நாள்ல நான் உன் பிள்ளைய வெளியே கொண்டு வந்தேன். இது என்னது? நான் என்ன போனதும் கூப்பிட்டு வரவனா? அது நான் நல்ல நன்மையா தீமையான பார்க்கணும். நன்மைன்னா நான் அதை விஷயத்துல தலையிட மாட்டேன். தீமைன்னா நான் அதை வெளியே கொண்டு வந்துடுறேன், புரியுதா? எனக்கு அவகாசம் வேணும்ல.
அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். இன்னைக்கு தாரமும் 2 தாரம்னு சொன்னானே ஜோசிக்காரன், நீங்க போய் பரிகாரம் பண்ண சொன்னதுக்கு போக மாட்டேங்கிறீங்களே. நீங்க சாமியே நம்பலையே, இப்ப எப்படி சாமி கும்பிட வந்தீங்க? நீ கருப்புசாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற, இன்னொரு ஆளு கும்பலையே. எல்லாம் இப்ப பிரச்சனை ஆனவாடி தானே கும்பிடுறீங்க. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நான் அமைச்சு தரேன் 59 நாள்ல. அது உண்மையா இருந்தால் நான் விட்டுருந்தாயே, தீமன்னா வெளியே கொண்டு வந்துடுவேன். அதனால கருப்புசாமி நான் மாத்தி வெளியே கொண்டு வந்தேன். கொண்டு வந்துட்டா எனக்கு என்ன பண்ற? எனக்கு இதுக்கெல்லாம் இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஏத்துக்கல. என் மக்களுக்கும் அந்த சோறு சாப்பிட வேண்டாம். கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒளிவத்து கருப்புசாமி அதுல உண்மையா இருந்தா நம்ம வீட்டு வெளியே கொண்டு வந்தோம். புரியுதா? மன சிக்கல் வேணாம் தாயே, மன உடைச்சல் வேணாம். இன்னைக்கு வயிறு வாயெல்லாம் அடிச்சுக்கிட்டு கத்திட்டு கலங்கிட்டு இருக்கிறீங்க. அதனால கருப்புசாமி இன்னொரு 59 நாள் பொறுமையா இருக்கு. புரியுதா? அது நியாயமா தவறா அப்படின்னு வெளியே கொண்டு வந்தார் கருப்புசாமி. உத்தரவிட்டு 59 நாள்ல அது தீர்வு நான் காண்றேன். திருப்பத்தூர் தாமரம் வாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. வாங்கம்மா வைங்கண்ணா வாங்கம்மா. அப்படியே இந்த போய் தள்ளி நான் வார்மன்ப்பா. சரி, விளக்கம். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உடல்நல சரியில்லை ஆறு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் குடுக்கல் வாங்கல பிரச்சனையா இருக்கணும். யாரு உங்களுக்கு அப்படியே உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு குழந்தைக்கு நம்ம மனசிக்கல், இன்னைக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி என் பிள்ளைய வீட்டுக்கு கொடுக்கணும். நல்லபடியா இன்னைக்கு புத்தி சரி பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த வாரத்தையே தெரியல. நானும் எல்லாம் செலவும் பண்ணிட்டேன். ஆனால் கருப்புசாமி நீங்க தான் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பு உத்தரவிட்டு இன்னைக்கு இந்த குழந்தை பிறந்த உடனே தான் கொஞ்சம் உங்களுக்கு பொருளாதாரமும் செல்வாக்கு ஆகிருக்குது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தோம் பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம் அதை மாற்ற முடியாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சும்மா கருப்புசாமி நான் இதை சரி பண்ணி தரேன் அப்படின்ட்டு நான் இது பண்ண முடியாது. அதை அதுக்கு வடிவத்து கொடுப்பேன். இன்னைக்கு உன்னுடைய தலையெழுத்து அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு இந்த குழந்தை பிறந்த உடனே தான் உங்களுக்கு செல்வாக்கு வளர்ச்சி ஆகிட்டு இருக்கு. புரியுதா? இதுக்கு மேல மாற்ற முடியாது தாயே. புரியுதா? எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்புசாமி கூட நிக்கிறேன். எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத வழிவகை. அது எழுத்து அப்படின்னு பார்த்தா முன்னோர்களுடைய பாவ செயல். அதே மாதிரி கருப்பசாமி யாரு பூசேரி தனம் அப்படிங்கறது யாரு? பூசேரி தனம் அப்படின்னு பார்த்தாலும் முன்னோர்களுடைய பாவ செயல். அது தலைமுறை அப்படின்னு பார்த்தாலும் உன் பாட்டானுக்கு இந்த நிலைமை தான் வந்துருக்கும். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கொல்லு பேரன் அப்படின்னு பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு இந்த நிலைமை தான். ஆனால் கருப்பசாமி இது ஏதோ பாதிப்பு வராது, அதை பார்க்கணும்னு சொல்லி கருப்பசாமி நான் வடிவமைப்பேன். அதுக்குன்னு உண்டானதை நான் அமைச்சு தருவேன். அதுக்குன்னு சாப்பிடவும் அது என்ன வேலைக்கு போகணுமோ அது போயிடும். உங்களுக்கு எந்த ஒரு சங்கடம் இல்லாத, எந்த ஒரு மன சங்கடம் இல்லாத கருப்பசாமி நான் கூட இருக்க வைக்கிறேன். புரியுதா? ஆனால் செல்வம் பெருகும். குழந்தை போதும் செல்வம் பெருகும். அதனால கருப்பசாமி இது ஒரு பொக்கிஷமா ஒரு தெய்வமா நீ வச்சு வழிபாடு பண்ணிட்டு உனக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி நான் காப்பாற்றுறேன். தேவையில்லாத அங்கிட்டு இங்கிட்டு போய் காசு பணத்தை கொடுத்து நீ முட்டாள ஆக வேண்டாம். நான் அவனை தான் சொல்லுவேன். அதை சரி பண்ணி தரேன், இதை சரி பண்ணி தரேன்னு காசு பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். ஓரளவுக்கு குணமாகும்.
ஓரளவுக்கு நம்பவும் முடியாது, ஓரளவுக்கு குணமாகும். கருப்பன் உத்தரவிட்டு அதை நான் காப்பாற்றுறேன். குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் உன் கட்டுமணிக்கு வரலையே, உன் கட்டுமணிக்கு குலதெய்வம் வராது இருக்குது. வருஷம் ஒருக்கா சாப்பிட்டு ஒருக்கா போயிட்டு வா. சொல் பேச்சு கேட்டாலும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறிய, அதெல்லாம் வேண்டாம். வம்பு வழக்கில் கொண்டு போய் விடுவாங்க கூட்டாளிகள், அதனால எதுக்கும் போக வேண்டாம். கருப்புசாமி உத்தரவிட்டு நல்லபடியா கல்வி முன்னேற்றத்தில் அமைச்சு தரேன். கருப்புசாமி நான் அவனை எடுக்க வச்சிருந்தாயே, தைரியமா போ. கருப்புசாமி எடுத்து கொடுத்தா எனக்கு என்ன பண்றியா, எனக்கு சுருட்டு ஒரு கட்டு வாங்கி. கருப்பசாமி சேர்க்க வேண்டாம். கருப்பசாமி அவனை ஒரு 5வது இடமா பாஸ் பண்ண வச்சாரன். இது சத்தியம். சேர்த்து சேர்ந்து இருந்தீங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. தொழில் அப்படின்னு பார்த்தாலும் தடைப்பட்டு போச்சு. இன்னைக்கு திருமண தடை அப்படின்னா அந்த குழந்தைய அழைச்சிடுவான். புரியுதா? உனக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி கூட நிக்கிறேன். வருமானத்தை வெளிவத்து இந்த மாளிகை ஒரு கருப்பம் கூட நிக்கிறேன். இன்னைக்கு இடம் விட்ட இடம் மாத்தி தான் இருக்கணும். நீ பூரி சொத்துல இருக்க வாய்ப்பு இல்லையே, இருந்தாலும் செல்லாத காசா தான் நீ இருப்ப. வருமானம் 10 ரூபா வந்தா 50 ரூபா செலவாகும். எப்படி? அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு மாத்தி நீ இரு. கருப்பம் உத்தரவிட்டு நல்லபடியா அமைச்சு தரேன். கருப்புசாமி உத்தரவிட்டு நான் மாத்தி படிப்படியா அமைச்சு தரேன். அமாவாசை அழைச்சிட்டு வாயா, கருப்புசாமி காப்பாற்று. சரி, காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்பா. காஞ்சிபுரையா? கருப்பசாமி 1, காஞ்சிபுரம்பா. கருப்பசாமி 2, காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கீங்க. கருப்பசாமி 3. சரி, அப்படியா? திண்டுக்கல். திண்டுக்கல்பா. திண்டுக்கல். யாரு பட்டாளத்துக்கு போயிருக்கணும்? யாரு? மிலிட்ரி. நீதானா? தொட்டுக்க முடியா? யாருக்கு உடல்நல சரியில்லை? தொட்டுக்க முடியா? நீ என்ன, நீ திண்டுக்கல்ல? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள். கருப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் நாம 4 பேருக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம பிரச்சனை தீரல. ஆனால் கருப்பசாமி மனசுல நம்ம சங்கடப்பட்டு இருக்கிறோம். ஆனால் கருப்பசாமி பொருளாதாரமும் தடையா இருக்குது. கட்டு மனையிலையும் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஓடுது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நானும் பட்டாளம் தான், உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. உனக்கு யார் எந்த தீமை நினைச்சாலும் இந்த கருப்பை கூட நிற்பையா? புரியுதா? அதே மாதிரி குடுக்கல் வாங்கணும் சரி, சொத்துக்கு ஜாமீன் நிற்கிறதும் கொஞ்சம் நவுந்துக்குது. கொஞ்சம் மாற்றிருப்பீங்களா இருக்குது. புரியுதா? இன்னைக்கு அதனால தடைப்பட்டு இருக்குது. யாருக்கு முன் ஜாமீன் அப்படின்னு பார்த்தாலும் முன்னே நிற்க வேண்டாம். நீ உனக்குன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இங்கிட்ட ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும்ல. அதான் சொல்றேன், உனக்குன்னு ஒரு கஞ்சி குடிக்கிற அளவுக்கு கடைசி வரைக்கும் உன்னுடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் கருப்பசாமி உனக்குன்னு ஒரு 10 ரூபா வேணும். இன்னைக்கு காசு பணம் இல்லைனாலும் உன்னுடைய ரத்த சம்மந்தப்பட்டதும் சரி, உன்னுடைய மக்களும் சரி, எல்லாம் பணங்காசு தான். ஆசைக்கு அப்பா தவப்பாம்பாங்க, ஆனால் அண்ணான போனால் மறந்துடுவாங்க. நீ எத்தனையோ மக்களுக்கோசரம் பல போராட்டத்தை சந்திச்ச, பல தீமையை சந்திச்ச, பல எதிரி ஊட்ட சுற்றி எதிரி சமாளிச்ச. கருப்பம் கூட நிற்கிறேன். உனக்குன்னு உயிர் சேதம் வராது. தொழில் மேம்படுத்திடுவேன், வருமானத்தை வலியுறுத்துருவேன். எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத சொத்து சுகம் ரத்த உறவு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மன சங்கடத்தில் தான் இருக்கு. அதனால நான் ஒன்றுபடுத்துறேன். ஒன்றுபடுத்தலாமா? எப்படி? அது நான் வர வைக்கிறியா? இது எத்தனையோ ராவு போடு வெயில் பனியில சிரமப்பட்டு அன்னம் தண்ணிக்கு அவதிப்பட்டு நீ சம்பாரிச்சியா?
அந்த பணத்தை நான் அவனை விடமாட்டேன். அவனுக்கு நம்ம மனம் உடைச்சல கொடுக்கணும். புரியுதா? ஆனா நீ அதை கிணத்துல போட்ட கல்லா தான் நினைச்சிருக்க, வராதுன்னு ஒரு மனசுல இது படிச்சுட்டேன். ஆனா கருப்புசாமி கொஞ்சம் பொறுமையா இருக்கு, நான் மாற்றி அமைக்கிறேன். ஆனா நீ அது வராதுன்னு நினைச்சிருப்ப, திடீர்னு அது வரும். நான் விட மாட்டேன், நீ விட்டாலும் நான் விட மாட்டேன். அந்த பணத்தை எத்தனை நாள் ராவு போல கஷ்டப்பட்டேன். புரியுதா? அதனால உனக்குன்னு மன சங்கட்டம் இல்லாத மன நிம்மதியை ஏற்படுத்த இன்னைக்கு பார்த்தா 7.5 சென்னை கணவன் மணிக்குள்ள இப்போ கொஞ்சம் வாக்குவாதம் தான் இருக்கு. மன சங்கடம் உங்களுக்குள்ள சின்ன சின்னதா வருது, அதை அனுசரிச்சுக்கிறீங்க. ஆனா கருப்புசாமி வெளியே கொடுத்ததும் கொஞ்சம் தப்பா இருக்கு, அதை நான் அமைச்சுட்டேன். எந்த ஒரு குழந்தை இல்லாத இது இங்க வந்து போனா ஒரு மன நிம்மதி. புரியுதா? அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு அதை அமைச்சு வலியுறுத்தாரு. அதை அமைச்சு வலியுறுத்தி கொடுத்தா எனக்கு என்ன பண்ற உங்களை அவங்க சொப்பனத்துல போய் அவங்களுக்கு ஒரு சோதனை கொடுத்து கருப்புசாமி அதை மீட்டு வலியுறுத்து அவங்ககிட்ட ஒப்படைச்சு கொஞ்சம் தாமதம் ஆகும். ஒரு வருஷம் ஆகும். புரியுதா? ஒரு வருஷத்துல அவன் கஷ்டத்தை கொடுக்க முடியல, சோதனை கொடுத்து அவனே யோசனை பண்ணுவான். இது யாதால்டா இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு அவன் யோசனை பண்ண முடியல. அதுக்கோசரம் கொஞ்சம் எனக்கு அவகாசம் வேணும். ஆனால் உன் பொருள் மீண்டு வந்துடும், தைரியமா போ. அது எதுவும் பாதிப்பு வராது, பாதிப்பு வராது. உட்கார்ந்து வாங்கல கூட இருப்பாங்க. இன்னைக்கு நடவுடையெல்லாம் கெட்டு போச்சு, அதனால அதுக்குன்னு செய்வன எல்லாம் எதுவும் கிடையாது. சொல்றேன், இன்னைக்கு மன வருத்தம் வயசு சூழ்நிலையும் அதையா இன்னைக்கு அந்த தாய்க்கும் வயசும் ஆகிடுச்சு. அதனால அது உடை சின்னதுலேருந்து கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு தெம்பு தைரியம் இல்லை, ஆனால் கை காலம் உண்டுச்சு, உட்காந்து வாக்கில் தான் இருக்காங்க. ஆனால் கருப்புசாமி எதுவும் பயந்துக்கிற அளவுக்கு நான் விடமாட்டேன். அது முன்னோர்களுடைய பாவச்செயல், அதை நான் நிவர்த்தனை பண்ணிட்டேன். புரியுதா? நீ தைரியமாக போ, கருப்புசாமி நான் கூட வரேன். உங்களோட பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத நான் வந்து புரியுதா? தைரியமாக போ. நீங்கள் ஆகாது வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிற அதை நான் வரவும் கொடுங்க மாலை சரிண்ணா. வாங்கம்மா போட்டு இருந்தானே வாங்க, போய் உட்காருங்க, கூப்பிடுவாங்க, உட்காருங்க, கூப்பிடுவாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய எல்லாம் பல சோதனையை அனுபவிச்சிட்டீங்க, பல பிரச்சனையை அனுபவிச்சிட்டீங்க. இன்னைக்கு வாக்குவாதத்தில் இன்னைக்கு அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்ட ஒரு ஆள் இருக்கணும். யாரு? எல்லாம் கொஞ்சம் பிரிவினைகள் இருக்குது, பல போட்டிகள், பல எதிர்ப்புகள் இருக்குது. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எதுவும் உங்களுடைய பேச்சு செல்லுபடி ஆகலை. புரியுதா இல்லையா? நீங்க சொல்றது உன்னுடைய லவ் பண்ணக்கு எதுவும் புரியல. அண்ணன் தம்பி அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய பேச்சு வார்த்தை தான் அங்கே வண்டி ஓடுது. அதான் சொல்றேன், ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இன்னைக்கு எல்லாம் பொருளாதாரம் தடை அப்படின்னு பார்த்தாலும், இன்னைக்கு சொல் பேச்சு அப்படின்னு பார்த்தாலும், இன்னைக்கு அவருக்கும் உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாத என்னது ஆமாண்ணா அம்மா, இல்லைன்னா கருப்புசாமி இல்லைன்னு சொல்லு. அதனால கருப்புசாமி எல்லாம் இன்னைக்கு தடையா இருக்குது, மன நிம்மதி இல்லை, இன்னைக்கு தேவையில்லாத விரைச்சல்ல போயிட்டு இருக்குது. சரி கருப்புசாமி, டெல்லி டெல்லிப்பா, டெல்லியில இருந்து வந்திருக்கீங்களா? டெல்லியா? டெல்லிப்பா. கருப்புசாமி 1, கருப்புசாமி 2, டெல்லி, கருப்புசாமி 3, ஆன்லூர் கேட். ஆல்னூர் கேட்பா, ஆல்னூர் கேட்ல இருந்து வந்திருக்கீங்களாமா? ஆல்னூர் கேட்
சரி, திருப்பூர். இப்ப திருப்பூர் வராங்க சாமி. வாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் திருப்பூர் வாங்கப்பா. ஏன் தொட்டு கும்பிட்டு ஒரு ஓரமா இல்லைங்க. அண்ணா அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துருங்கண்ணா. நீ கிட்ட முன்னாடி வாங்க, இந்த பக்கம் பார்த்து கண்ணாடி கழட்டிடுங்கண்ணா. அம்மா இந்த பக்கம் வாங்கம்மா. அம்மா இந்த பக்கம் சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் எல்லா திருப்பூரா? அம்மா ஒரு வாரம் வாங்கம்மா. அம்மா ஓரமா இல்லைங்க. சரி, இந்த பக்கம் பாதி பேர் இல்லைங்க. விளக்கத்தை சொல்லியா? கருப்புசாமி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவாதத்துக்காக வந்திருக்கணும். யாரு? கேட்க வந்தது யாருங்கப்பா? மத்தவங்க பின்னாடி வாங்க. கருப்புசாமி டைலர். இங்கிட்டு வா, இங்கிட்டு வா தைய. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், பின்னாடி தள்ளி நல்லா உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்புசாமி உத்தரவிட்டு நீங்க உத்தரவாதம் கிடையாது. ஆனா கருப்புசாமி எத்தனையோ பணமும் செலவு பண்ணேன். செலவு பண்ணியும் எனக்கு எதுவும் நடக்கலை. நல்லபடியா நீ தான் எனக்கு வழிவகுத்து கொடுக்கணும், ஆணோ பொண்ணோ வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பம் உத்தரவிட்டு நல்லபடியா வழிவகுத்து தரேன். கருப்புசாமி எந்த ஒரு குளர்வீடு இல்லாத கருப்புசாமி உத்தரவாகி அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? எத்தனை கடா சத்தி ஒண்ணு. கருப்புசாமி உத்தரவிட்டு 5 மாசத்துல புத்திரபாகியத்தை அமைச்சு தரேன். இது சத்தியம். அணியடியா. ஆனா அமாவாசை கண்டா இங்கிட்டு வந்துட்டு போகணும். புரியுதா? உட்காருது. கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லா தெய்வத்தையும் எடுத்து போயிட்டீங்கல்ல. எல்லாம் கை விட்டுருச்சு அப்படின்னு எல்லா தெய்வத்தையும் விட்டுட்டீங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த கருப்பராயன் உன் கூட நிற்பந்தாய. ஏற்கனவே ஒரு கருப்பராயனை கும்பிட்டு தான் நீ படுக்கிற. புரியுதா? ஆனா அந்த கருப்பராயன், இந்த சேலம் மாளிகை வர கருப்பராயன் புது கருப்பசாமி உங்க கூட நிக்கிற. உன்னுடைய குளறுபடிய, உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை போய்க்கு வழிவகுத்து காப்பாத்த. நல்லா உட்காருங்க. எத்தனையோ இடத்துக்கும் போனேன், காசு பணத்தையும் செலவு தான் பண்ணேன். ஆனா எதுவுமே நடக்கல. புரியுதா? ஏற்கனவே ஜோசிகாரன் சொன்னா கல்யாண சாப்பாடு தீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது, சாப்பிட வேண்டாம். புரியுதா? இதுக்கு மேல கருப்பம் உத்தரவிட்டு எந்த ஒரு கெட்ட சாப்பாடும் சாப்பிடாது. கருப்பசாமி உத்தரவிட்டு திரும்ப எந்த ஒரு குளறு இல்லாத உத்தரவாகி அமைச்சு கொடுத்துட்டா எத்தனை கடா? 2 கடா. கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா வழிவகுத்துறேன். உத்தரவாகிட்ட கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கம் இல்லாத வழிவகுத்து. ஏன்னா ஆணோ பொண்ணா பொண்ணு அமைச்சு நல்லபடியா 6 மாசத்துல வழிவகுத்து கொடுத்துறேன். இது சத்தியம். ஆனா தீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. புரியுதா? போய் வா. உன் கட்டுமணிக்கிட்டே இந்த கருப்பராயன் இருக்கிறானே, அவனை நீ செவ்வாய்க்கிழமை வேண்டா வழிபாடு விளக்கு போடு. புரியுதா? எல்லாம் மன நிம்மதி இல்லையா? வேண்டாம் நம்ம இந்த பூமியை பாருங்கன்னு வருத்தப்பட்டு. புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி வராது. மனசுல நிம்மதியை சுத்தப்படுத்து. புரியுதா? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்தாலும் எல்லாம் இன்னைக்கு உடல்நல சரியில்லை, ஒரே செலவு தான் ஆகிட்டு இருக்கு. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த பாலகன் வந்து எந்த ஒரு உறுதிசாக வராது. புரியுதா? நான் கூட நிற்கிறேன். மன குளிர
மனசார நீங்க தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் உன் குலதெய்வம் பெண் தெய்வம். பெண் தெய்வம் உன் கூட நிற்குது. நீ எல்லாத்தையும் விட்டாலும் அவன் ஒன்றும் விடமாட்டான். வருஷத்துலயே 6 மாசமா நீ அவனை போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்க. புரியுதா? அதனால அவன் உன் கூட நிற்கிறான். உனக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத, எந்த ஒரு குளறுபடி இல்லாத, யார் எந்த தீமை நினைச்சாலும் இந்த கருப்பனும் என் தங்க அங்காள பரமேஸ்வரி உன் கூட நிற்பான். புரியுதா? எந்த அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த கஷ்ட நஷ்டத்தை வந்து வெளியே நான் தீர்ந்து கொண்டு வருமானத்தை வலுவத்து கருப்பசாமி கூட வந்து காப்பாற்றுவேன். ஆமா ஆமா டைம் ஆகுது லைன் இல்லைங்கண்ணா ஒரே குடும்பமா ஒரே குடும்பமா நான் தனித்தனியா இல்லைங்க அப்பதான் விட்டு நீங்க கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை, அதே மாதிரி கொஞ்சம் பிரச்சனை, உடல்நல பிரச்சனையா இருக்கும். யாருக்கு? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தா, உன்னுடைய தொழில இருந்த கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு விவசாயம் அப்படின்னு செஞ்சு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் பல எதிர்ப்பு. உன்னுடைய விவசாயத்தையும் தீர்வு காண முடியலை. பல போட்டிகள், எப்படா விரட்டணும், எப்படா புடுங்கணும் அப்படின்னு ஒரே குடும்பம் ஒட்டுக்கணும். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பொருளாதாரம் கட்டுப்பட்டு இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு தொழிலே சீர்கட்டு போச்சு. எந்த காரியமும் நல்லபடியா நடக்கல. நீங்க மக்கமாறும் இன்னைக்கு அவங்க தான் பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு பல போட்டிகளையா, பல பிரச்சனைய இன்னைக்கு காத்து மழை அடிச்சு இன்னைக்கு ஓட்டு போயிருக்கு. பல பிரச்சனையை சந்திச்சு இருக்கிறீங்க. கருப்பசாமி இதுக்கு மேல எந்த ஒரு பாதிப்பு வராது. கருப்பசாமி அது முடிஞ்சிருச்சு. திடீர்னு வந்தது, அதோடைய ஆயுஷ் முடிஞ்சிருச்சு. அதனால கருப்பசாமி நீ அது எதையும் நினைக்க வேண்டாம். புரியுதா? அது ஆயுஷ் அவ்வளவுதான். இன்னைக்கு உன்னுடைய பொருளாதாரமும் தடப்பட்டு போச்சு. நீங்க பல போட்டியில நிக்குது. நீங்க உன்னோட உயிர் இறக்கிறது அது போயிருச்சு. ஏற்கனவே சொல்லிருப்பாங்க, உனக்குன்னு வர்றது அது போயிருச்சு. அதனால கருப்பசாமி உனக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. 88 வயசு வரைக்கும் உனக்கு முடிச்சாலும் இல்லை. இன்னைக்கு சிறு சிறு உடல்நலம் பாதிப்பு. இன்னைக்கு எல்லாம் கட்டி ஆண்டு இன்னைக்கு சின்னதை பெருசாக்கி இன்னைக்கு ஒரு பட்டியே நீ அணைச்சிருக்கிற. உனக்குன்னு வாரிசா இன்னைக்கு அந்த பட்டிக்கு காவலா நீ தான் நிற்கணும். இன்னைக்கு எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத, மக்கமாருக்கு உயிர் சேதம் இல்லாத கருப்பசாமி கூட நிற்கிறேன். இன்னைக்கு உன் கட்டுமனையிலையும் இந்த கருப்பசாமி கூட நிற்பனேன். உன் தோட்டத்துல கருப்பை நிற்பானே. நான் சொல்றது என்னன்னா, உன் தோட்டத்துல நான் இருப்பேன், கருப்பேன். அதை எடுத்து கும்பிட மாட்டேங்கிறீங்களே. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு அதை எடுத்து 7 எடுத்து கும்பிடு. நல்லபடியா முன்னேற்றம் தரேன், வருமானத்தை உதவி தரேன், கஷ்ட நஷ்டத்தை போய்க்கு கருப்பசாமி கூட நிற்கல. எங்க நீங்க வீட்டுல வச்சுட்டு நான் எப்படி உங்களுக்கு வாரிசு கொடுக்க முடியுமா? அவங்களை வர சொல்லு. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் எங்களை புத்திர வயத்தை அமைச்சிருக்கேன். நான் என்னையா சொல்றது, கைக்காக நடக்க முடியாது, செய்வன வச்சிருக்குதா? பொய்ய சொல்லி ஒரு 30 நேரம் காசு வசூல் பண்ணா நீங்க ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் இல்லையா. உணவாட உட்காந்து ஏற்றிருக்க முடியாதனால அந்த பிரச்சனை. செய்வனை எல்லாம் இல்லை. புரியுதா? நீ அங்கிட்ட இருக்கு நட, சரியாயிடும். பொய்ய சொல்லி உனக்கு செய்வனை இருக்குது, எனக்கு பணம் எவ்வளவு கொடுன்னு நான் கேட்க விரும்பல. அது உன்னுடைய மனிதனுடைய வாழ்க்கை. நீ அங்கிட்ட இங்கிட்ட நடந்தா அது சரியாயிடும். ரத்த போக்கால பிரச்சனை நடக்க முடியல. நீ அங்கிட்ட இங்கிட்ட நடந்து வா. எந்த ஒரு குழம்பு இல்லாத கருப்பசாமி நான் காப்பாற்றேன். நான் நல்லபடியா வடிவத்து கொடுக்குறேன். மக்களை அழைச்சிட்டு வா, நான் புத்தகம் அமைச்சு தரேன். புரியுதா?
இந்த 2 கனியை ஒரு கனி வீட்டு சாப்பிட்டு ஒரு கனி கடைக்கு வச்சுக்கோ. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாங்க, உன்னுடைய மக்களை பார்த்தாங்க, உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ இடம் மாற்றம் வேணும். இடம் இப்ப அந்த இடமும் சரியில்லையே. இடம் பூர்வீக சொத்தை விட்டு மாறி இருந்தாலும் நல்லா இருக்கும். மாறியாச்சா? அதான் சொல்றாங்க. நீங்க பூர்வீக சொத்துல இருந்தாலும் மாற்றம் வராது. உத்தரவாதிக்குமோ தடையா இருக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். பூர்வீக சொத்து அப்படின்னு பார்த்தாலும் இப்ப இருந்திருந்தாலும் புத்திரவாய்க்கு தடையா தான் இருந்திருக்கணும். இப்ப இடம் மாற்றம் ஆயிருந்தா புத்திரவாய்க்கு அமைச்சு தர வாய்ப்பு இருக்கு. புரியுதா இல்லையா? பூர்வீக சொத்துல இருந்திருந்தா இது வரைக்கும் குழந்தை பாக்கி வரைக்கும் சம்பாசனம் ஆயிருக்கு. பூர்வீக சொத்துல இருந்தா குழந்தை பாக்கி ஆயிருக்காரு. இப்ப இடம் விட்டு இடம் ஆயிருந்தா புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்பு வந்துருச்சு. இங்கிட்ட எப்ப வந்த? 4 வருஷம் ஆயிடுச்சியா? இங்கிட்ட எப்ப மண்ணை மதிச்சியா? இப்பதான் வந்திருக்கிறேன். கருப்பம் உத்தரவிட்டு நான் வலியுறுத்தி கொடுக்குறேங்கிறேன். போய் தொட்டு கும்பிடுறாங்க. சொல்றது யாருக்குமே புரியல. நான் என்ன பண்றது? சீக்கிரம் வேணா. வண்டி வாகனம் வச்சிருக்கேன். யாரு இன்னைக்கு வண்டி இருக்கணும், இருந்துருக்கணுமே, இருந்தெல்லாம் போயிருக்கணுமே. இப்ப தொழில் அப்படின்னு பார்த்தாலும் நல்ல வியாபாரம். அதனால கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் சீர்கட்டுருச்சு. புரியுதா? எத்தனையோ வருமானம் வந்தது, எத்தனையோ கையில கொடுத்தது, ஆனா சேமிச்சு வைக்க தெரியல. அதனால கருப்பசாமி இன்னைக்கு லேட்டு திருமணம் தான் இருக்கணும். இன்னைக்கு லேட்டான திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு புத்திரவாகியமா தடையா இருந்திருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி போக்குவரத்துல இன்னைக்கு அடிபட்டுருக்கணும். ஆனா மறுப்பறிவு தான் உன்னுடைய வாழ்க்கையில. அதே மாதிரி கருப்பசாமி நீ எல்லாம் நம்பிதான் போற. இன்னைக்கு உன்னை நடுத்தருவுல விட்டுறாங்க. இன்னைக்கு உனக்குன்னு சொல்லி பொருளாதாரமெல்லாம் தடைப்பட்டுருச்சு. அந்த எந்த ஒரு பொருளாதாரம் தடைப்படாத அளவுக்கு கருப்பசாமி கூட நிக்கிறேன். புரியுதா? இன்னைக்கு எதோ போட்டாலும் எல்லாம் தடையா நிக்குது. வியாபாரம் இல்லை. இன்னைக்கு 4 பேர் கூட்டு சேர்ந்து செய்யறோம். இன்னைக்கு எல்லாம் தரகட்டு போகுது. யாரை நம்புறது யாரை விடுறதுன்னு தெரியல. நிக்கிறதையும் மீட்டு நல்லபடியா வியாபாரம் அமைச்சிடலாமா? கருப்பசாமி அமைச்சு தரேன். அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? நான் எதுவும் சொல்லியா? முதல்ல ஒண்ணுது நீ போட்டிருக்கிற. கருப்பசாமி இப்ப கொஞ்சம் தடைப்படும். கருப்பசாமி இன்னொரு 7 மாசத்துல நல்ல லெவலுக்கு நல்ல வருமானத்துக்கு அதை வித்து கொடுக்கும். இப்ப நீ வித்தினாலும் நஷ்டம். நீ போட்டுரு. கருப்பசாமி 7 மாசத்துல அந்த கருப்பசாமி நீ நினைக்கிறதோட 1 மடங்கு ஜாஸ்தியா அமைச்சு விற்பனை பண்ணி தரேன். விற்பனை பண்ணி தந்தா எனக்கு என்ன பண்ற? நான் கேட்கல, நீ சொல்லியா? நான் எப்படி கேட்குறேன்? உன்னுடைய முதலீடு. உனக்கு என்ன உன் சக்திக்கு முடியுமோ நீ பண்ணி கொடு. என்ன சொல்லு? எந்த சாமிக்கு சிலைக்கு அதெல்லாம் கொடுத்தாச்சு. அதெல்லாம் பூஜை 50,000 கொடுத்து எல்லாம் கோயம்புத்தூரா நாமதோக்கு மெதுவா விட்டு விடுங்கம்மா. அதெல்லாம் ஓடுவாரியா? உடியா ஓடுதாயா? உக்காரியா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. யாரு கார்த்திங்கிறது? யாரு? உட்காரு உட்காரு ஐயா. இந்த பக்கம் இந்த பக்கம் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? இந்த பக்கம் வந்துருங்க அம்மா. அப்படியே இங்க வாங்க. இந்த தாண்டி ஓரமாக நிடுங்கம்மா. கை வலிக்குதா? என்ன பண்ணலாம்? சரிங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா?
உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா கருப்பசாமி இது இன்னொருவனுடைய பாவ செயலியா. இரண்டு திருமண வாழ்க்கை வந்தது யாரு? ரெண்டு பொண்டாட்டி. குடும்பத்துல நான் சொல்றது உன் பாட்டனுக்கா உன் தவப்பனுக்கா அதை கேட்கறேன். இன்னைக்கு ஒரு பெண்ணும் ஒண்ணு இறந்துருக்குது. குடும்பத்துல யாரும் ஒரு பெண்ணு ஒண்ணு திருமணம் ஆயிருக்குது யாரு? நல்லா நினைச்சு பாருங்க. குடும்பத்துல யாரும் ஒரு பெண் இறக்கலையா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா பெண் சாபம் உன் கட்டுமனை சுத்தி இருக்குதுயா. இன்னைக்கு எல்லாம் வாழ்வாதாரம் அப்படின்னு பார்த்தா பொருளாதாரம் எல்லாம் தடையா இருக்குது. எப்படி புத்திர பாக்கி வேணுங்கிற 90 வயசு பாட்டி மாதிரி உட்காடுற ஏன் ஒண்ணா இரும்பும் நான் வரல ஒன்றும் நான் வரலையே. கீழே விழுந்தது ஒரு கொடுமையா சொல்றியா? ராசி நிறைய இருக்குதா? நீ என்ன தாய் வேலை செஞ்ச? எறும்பு எப்படி நவந்தது? கீழே விழுந்தா எறும்பு நவந்துருச்சு. நான் சொல்ல விரும்பல. அப்புறம் எப்படி புத்திர பாய்க்கு வச்சு நீ ரைட்டு தூக்கிட்டு எப்படி நடப்பா? அப்படி வலிக்குமே, என்ன பண்ணுவேன்? சாப்பிடு. திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டியா? உன் குறையெல்லாம் தீர்ந்துருச்சு. புரியுதா? உன் குறை தீர்ந்துருச்சு. எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்பசாமி உத்தரவிட்டு ஆண் வருஷம் வருவாங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு ஆண் வருஷம் வருவாங்க. எனக்கு என்ன பண்றேன்? அது என்ன அது? உன்னால முடிஞ்சதுன்னா என்னன்னு சொல்லுதாயே. இங்கெல்லாம் வரீங்க யாரும் இல்லை, சாப்பாட்டுக்கு வரல. அதுக்கு குறைக்கோசரம் வந்துருக்கேன். எத்தனை கிடா வெட்டுற? 2 கிடா வெட்டுறியா? சத்தியடி 2 வாயா. கருப்பசாமி உத்தரவிட்டு 11 மாசத்துல உனக்கு புத்திர பயத்தை அனுப்பிச்சிட்டாங்க. சத்தியம். நீங்க விவசாயம் தான் பண்ணணும். புரியுதா? நீங்க என்ன அது கணவனை அடிச்சா வலிக்குமா? கையை பிடிச்சிக்கிற உன் பொழப்பு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு விவசாயம் தான். இன்னைக்கு விவசாயத்தில் தான் வண்டி ஓடிட்டு. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு வழி ஒத்துட்டா எத்தனை கடா? 2 கடா. கருப்பேன் நானே உனக்கு பிள்ளையா பிறப்பேன். புரியுதா? இன்னைக்கு கருப்பசாமி உத்தரவிட்டு எத்தனை? 16 வருஷமா? 16 வருஷம் வந்து திருமணம் ஆகி ஆனா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு என்ன நாடி வந்திருக்கிறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நீ திருச்செந்தூர் போனது யாரு சொன்னியா? உன் கருமனையை அங்கேயே தீர்த்துட்ட. அதுக்கு அடுத்தது இந்த கருப்பனை பார்க்க வந்துட்ட. இந்த கருப்பனை உனக்கு நான் பிள்ளையா போறேன். புரியுதா? கொஞ்சம் முட்டையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பரவாயில்லையே, சாப்பிட வேண்டாம். புரியுதா?
கருப்பசாமி உத்தரவிட்டு நம்ம வீட்டுல இப்படி காய் அரிஞ்சா இவ்வளவு சாறு வரமாட்டேங்குதுன்னு மனசுல ஒரு யோசனை தானே பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் நான். ஆனா கருப்பசாமி எந்த ஒரு குறைவோட இல்லாத வடிவத்து கொடுத்தாரு. புரியுதா? கருப்பசாமி இந்த பாண்டி அப்படின்னு பார்த்தோம், இந்த பாண்டியோட வம்சத்துல நான் வந்திருக்கிறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நானே உனக்கு பிள்ளைய ஆண் வருஷம் பிறக்கிறேன். மனம் எந்த ஒரு சங்கட்டம் இல்லாத வடிவக்கிறேன். அதே மாதிரி உன்னுடைய தோட்டத்திலேயே கொஞ்சம் தீ ஏற்படுத்திருக்கணுமே. நெருப்பு வச்சு விட்டது யாருங்க? நல்லா நினைச்சு பாரியா. நானும் அந்த இடத்துல உக்காந்துருக்கேன், 21 பந்தியில உக்காந்துருக்கேன். கருப்புசாமி நான் தோட்டத்தில் இருக்கணுமே. நீங்க ஐநூறுங்கிறீங்க, தோட்டத்துல உட்கார்றது யாருன்னா இந்த கருப்பன் தான். தான் சொல்றேன். நீங்க நினைச்சுக்கலாம் கருப்புசாமி கிருஷ்ணா இருக்கிறான், ஈஸ்வர் இருக்கிறான் நீங்க நினைக்கிறீங்க. தோட்டத்துல காவலுக்கு நானும் 21 பந்தியில நான் இருக்கிறேன். ஆனா அது எடுத்து கும்பிட மாட்டேங்கிறீங்களே. புரியுதா? ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு அதை எடுத்து கும்பிடு. இருக்குதா இல்லையா? அதை எடுத்து கும்பிடு. அதான் சொல்றேன், அந்த இடத்துல இருக்குது, எடுத்து கும்பிடு. கருப்புசாமி கூட வரேன், நல்லபடியா வலியுறுத்தி கொடுக்குறேன். உன்னுடைய கஷ்ட சூழ்நிலை போய்க்கு வருமானத்தை பெருக்கி கொடுத்துறேன். உனக்கு எதிரி எல்லாம் விரட்டி விட்டுறேன், குடும்பத்தை ஒன்றுபடுத்திடுறேன். வருமானத்தை வலியுறுத்தி எந்த ஒரு மனச்சிக்கல் இல்லாத, மன உடைச்சல் இல்லாத, பேரும் புகழும் வர அளவுக்கு இந்த கருப்புசாமிக்கு காப்பாற்று. புரியுதா? நீ வச்சு கும்பிடு. சரி, எந்த ஒரு காரியமே கை போடல. பெண் திருமணம் பண்ணி கொடுத்து கூட வாழா வட்டியா வந்துருக்கணும். யாரு உன் குடும்பத்துல? உன் கொழுந்தனாரு, மச்சாண்டாரு. ஏதோ பெண்ணு வாழா வட்டியா வெளியே வந்துட்டாங்களா? புரியுதா? ஆனால் கருப்புசாமி எந்த ஒரு சாபத்து இது அப்படின்னு பார்த்தாலும் இருக்குது. ஆனால் கருப்புசாமி இதெல்லாம் இப்போ நம்ம தலைக்கு மேலே வந்துருச்சு. இன்னைக்கு வாரிசு அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் முடிகிற கண்டிஷன். இன்னைக்கு ஏதோ உச்சமாகி நின்றுட்டு இருக்குது. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு இதையும் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு இந்த குழந்தையும் கரெக்டாக தான் போனது. அவன் தூக்க நிலைமையில வந்துட்டான். வந்தோம் இன்னைக்கு நம்ம பாதிப்பட நிற்கிது. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு ஓரளவுக்கு சரி பண்ணி தரேன். புரியுதா? ஓரளவுக்கு சரி பண்ணி தரேன். அதே மாதிரி கருப்புசாமி நாவு அப்படின்னு பார்த்தோன்னா ஏந்திரிக்க முடியாது. இதுதான் சொல்றேன், நாவு ஏந்திரிக்காது. அந்த ஒரு சூழ்நிலை. ஏன்னா தனியா நடக்க வைக்கலாமா? உன் பேரு என்ன? வண்டியில போற பொறுமையா போயிருக்கலாம்ல. வா தள்ளி வா. வா உடியா உடியா, நீ உடியா. சரி பண்ணலாமா? நடக்க வைக்கலாமா? உன் பேரு என்ன? கையை புரியா.